மாலை நேரத்தில் இந்த மேலாளம் பேராட்சியில் நன்னகரத்திலிருந்து மேலகரம் வரைக்கும் நம்ம சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றி பேரணி, அதாவது நம்முடைய ராணுவ வீரர், இந்த பேரணியின் நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ராணுவ வீரர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த பகல்காம் தீவிரவாதிகள் பார்த்தீங்கன்னா 26 பேர் சுட்டு கொண்டாங்க. டூரிஸ்ட் போகும்போது போன அந்த தம்பதிகள்லாம் அவங்க அந்த மனைவிமார்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கணவர்மார்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா எந்த மதம்னு கேட்டு ஆடையை கலட்டு சொல்லி ரொம்ப கொடூரமான முறையில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நம்ம இந்தியர்களை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்கல்ல. இதுக்கு நம்முடைய ராணுவம் மிக பயங்கரமான ஒரு பதிலடியை பாகிஸ்தான்ல உள்ள கொடுத்தது உலக நாடுகளே என்ன பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பார்த்துட்டாங்க. ரெண்டாவது, நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவுடைய பாதுகாப்புல சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கறதுல உலக அரங்கில் பதிவு பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணைகளை வெளிநாட்டில் இருக்கிற நிறைய நாடுகள் இன்னைக்கு வாங்குறதுக்கு என்ன பண்றாங்க, தயாரா இருக்காங்க. இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமருடைய தலைமையிலான பாஜக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இந்தியாவை வல்லரசு ஆக்குறதுக்கு அனைத்து முயற்சியிலும் பண்ணிட்டு இருக்குது. இன்னைக்கு ராணுவ தளவாடங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மேலும் ஒவ்வொரு இந்தியரையும், இந்திய குடிமக்களையும் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியானது என்றென்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தீவிரவாதிகள் முற்றிலுமாக ஒழிக்கப்படுவார்கள். இந்த சிந்தூர் ஆபரேஷனில் வெற்றிகரமாக நடத்திய நமது ராணுவ வீராங்கனைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நன்றியினையும் மத்திய அரசாங்கத்திற்கும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வந்துள்ள மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள், ஒன்றிய தலைவர் இசைக்கு அவர்கள், தென்காசி நகர தலைவர் அண்ணன் சங்கர சுப்பிரமணியன், கவுன்சிலர் கருப்சாமி அண்ணன், ராஜ்குமார், அலெக்ஸ், மேலகரம் அலெக்ஸ் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.